தெலுங்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிரஞ்சீவி அவர்கள் பார்த்துட்டிங்கன்னா சமீபத்தில் நம்ம அமிதாப் பச்சனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி சிரஞ்சீவி பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கு சினிமாவை தாண்டி மற்ற சினிமாஸ்லையுமே, அதாவது தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லைனா கேரளா, இல்லைனா கர்நாடகா, இந்த மாதிரி ஏகப்பட்ட மூவிஸில் பார்த்துட்டிங்கன்னா சிரஞ்சீவி சில பல கேமியோ ரோல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஈவன் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்க ரஜினி பார்த்துட்டிங்கன்னா சிரஞ்சீவியோட மிக பிக்கஸ்ட் அது மட்டும்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய மூவிஸில் அப்பப்போ சில கேமியோஸை இந்த ஒரு சிரஞ்சீவி காரு பண்ணிகிட்டு இருந்தார். அட் த சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சிரஞ்சீவி காருடைய மூவிஸ்லேயும் அப்பப்போ சில மூவிஸை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்துட்டிங்கன்னா சில இடங்களில் கேமியோ ரோல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ இப்படியே இவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்க சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பாலிவுட்டையே கலகிட்டு இருந்த அமிதாப் பச்சன் பார்த்துட்டிங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது சிரஞ்சீவி காருக்கும் நம்மளுடைய அமிதாப் பச்சனுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா சிரஞ்சீவி கார் ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா பல விஷயங்களை முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவருடைய மூவிஸாக இருக்கட்டும், அதில் பார்த்துட்டிங்கன்னா அவர் எடுக்கக்கூடிய அந்த சீரீஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிரஞ்சீவி காருடைய டெடிகேஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ வயசாயுமே தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா சிரஞ்சீவி கார் பல விஷயங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒருத்தராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா அவர் புது புது விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா அவருடைய மூவிஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா பல இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இது பார்த்துட்டிங்கன்னா சிரஞ்சீவி கார் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிரஞ்சீவி கார் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பயங்கர வைரல் ஆகிறதுக்கு எதுவுமே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு. எது எப்படி இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா சிரஞ்சீவி கார் எப்போவுமே யாருக்கும் எந்த ப்ராப்ளம்ஸுமே உருவாக்கவே மாட்டார். எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த மூவிஸில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ஸை உருவாக்கலாம் அப்படிங்கிற மட்டும்தான் பார்த்துட்டிங்கன்னா அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா அவர் பெருசாக எந்த விதமான ஒரு ப்ராப்ளத்துலையுமே தன்னுடைய மூக்கை நுழைக்கிறது தேவையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறது, இது எதுலையுமே பார்த்துட்டிங்கன்னா சிரஞ்சீவி கார் எப்போவுமே ஒரு மைண்டே வச்சுக்க மாட்டார். அவர் எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா அதை தாண்டி அடுத்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அதை மட்டும்தான் நம்ம ஃபேஸ் பண்ணுமே தவிர அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணவே கூடாது. அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா சிரஞ்சீவி கார் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பர் ஸ்டாராக பார்த்துட்டிங்கன்னா இந்த சிரஞ்சீவி கார் மாற்றிருக்கு. யார் என்ன சொன்னாலுமே சிரஞ்சீவி பார்த்துட்டிங்கன்னா தனக்கு தோன்ற விஷயங்களை மட்டும்தான் எப்பவுமே செஞ்சிட்ருப்பார். மற்றவங்க சொல்கிற விஷயங்களை காதிலே வாங்கிக்க மாட்டார். சிம்பிளாக பார்த்திங்கன்னா அதை தட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு பவர்ஃபுல்லான சூப்பரான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எது எப்படி இருந்தாலுமே சிரஞ்சீவி அவர்களுடைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே டாப்பில் இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான மிக முக்கியமான ரீசனே அவருடைய அந்த ஹம்பிளான கேரக்டர் தான். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுத்து எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை முன்னாடி நின்று தீர்த்து வைக்கிறதுல சிரஞ்சீவி மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பர்பான ஒரு மனுஷனாக இன்றைக்கி வரைக்கும் சிரஞ்சீவி அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் சிரஞ்சீவியை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அவர் எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. ஸோ கொஞ்சம் கூட பின்பாகாமல் தொடர்ந்து அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் சிரஞ்சீவி பார்த்துட்டிங்கன்னா நம்ம தெலுங்கு சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதையும் தாண்டி ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டர், ஒரு கிரேட் இண்டியன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கிரேட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் சிரஞ்சீவி கார் அவருடைய லைஃப்பில் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் எப்போவுமே அவருடைய ஃபேன்ஸ் அதை பின்வாங்க போகிறதே கிடையாது. தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்காக சிரஞ்சீவி அவர்களுமே பார்த்திங்கன்னா உழைச்சிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. எந்த விஷயத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுறது இல்லை அதுலேருந்து பின்வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத தான் அவருடைய பெஸ்ட்டு குவாலிட்டி அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா சிரஞ்சீவி எப்போவுமே ஒரு மாஸ் ஸ்டார், ஒரு கிளாஸ் ஸ்டார். தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பார்த்துட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பார் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. சிரஞ்சீவி எப்போவுமே டாப் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒருத்தர். அவரை அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய ஃபேன் பேஸாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே மற்றவங்கள தன்னுடைய கண்ட்ரோல் கீழே வச்சுருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவியை சொல்லலாம். ஸோ அவர் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடங்களில் அமிதாப் பச்சனை புகழ்ந்து பேசியிருக்காரு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஃப்யூச்சரில் மேபி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் கமிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.